ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து ஒரு தேர்ட் பார்ட்டினால ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது யாராக வேணாலும் இருக்கலாம். மதர், ஃப்ரெண்ட், எக்ஸ், சம்திங் யார் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்கனால உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அண்ட் உங்களுக்கும் வந்து உங்கள் பர்சனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். பொருந்துகிற விஷயம் மட்டும் எடுங்க, பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுருங்க. அண்ட் யாருக்கு தேர்ட் பார்ட்டி இருக்காங்களோ அவங்க மட்டும் இந்த ரீடிங் பாருங்கள். இல்லாதவங்க இந்த ரீடிங்கை பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஓகேவா? ஸோ ரீடிங்கில் போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையே உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்குன்னு அப்படிங்க பாரலாம். ஸோ உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, சம்திங் வந்து ஏதோ பிளாக்கேஜஸ் தெரியுது. அவங்க உங்ககிட்ட பேசியிருந்துருக்கலாம், பழகியிருக்கலாம். நீங்கள் 2 பேருமே வந்து ஒரு நல்ல ஒரு டீப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம். எமோஷ்னல் வைஸாக இருக்கட்டும், இல்லை அதையும் தாண்டி இருந்திருக்கலாம். இப்போ அவங்களுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. உங்களையும் அவங்க ஹர்ட் பண்ணியிருக்கலாம், உங்களை சீட் பண்ணியிருக்கலாம், உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், உங்களை காயப்படுத்தியிருக்கலாம், எல்லாம் பண்ணிக்கிட்டு பிளாக் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க எல்லாமே பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு இடத்துல அடைஞ்சிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அவங்களே வந்து ஒரு ஏதோ ஒரு கூண்டுக்குள்ளே அடைப்பட்டிருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. இன்னொரு விஷயம், அவங்க அதில் இருக்கிறதுனால அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா, அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறனால கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா அப்படிங்கிற பார்க்கும்போது அதுவும் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. ஓகே, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது உங்களை லவ் பண்ணியிருந்திருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம், எமோஷ்னலி வந்து கனெக்டடாக இருந்திருக்கலாம். பட் இப்போ ஏதோ ஒரு சிச்சுவேஷனால் உங்களை வந்து கட் ஆஃப் பண்ணிட்டு போயிருக்காங்க. உங்களை கிட்டத்தட்ட ஒரு பெட்ரைல் பண்ண மாதிரியான ஒரு விஷயம் தான் எனக்கு தெரியுது. இப்போது அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைனாலும் வேறு வழி இல்லை, நான் இப்படி தான் இருந்தாகணும், என்னால் இப்போ எமோஷ்னல் வைஸ் வந்து உனக்கிட்ட கனெக்டாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. அண்ட் நீங்களுமே வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதாவது ரொம்ப எமோஷ்னலி வீக்காகி நம்மளை வந்து ஏதோ பண்ணிட்டாங்க, நம்ம நம்ம எவ்வளோ நம்பணும், நம்மளை வந்து இப்படி ஹர்ட் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கு. பட் சிச்சுவேஷன் எப்படின்னா, அவங்களுக்கு தெரியுது நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், ஆனால் அந்த தப்பை ஒத்துக்கிட்டு பேசுகிறதுக்கோ எமோஷ்னல் வைஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகுறதுக்கோ கொஞ்சம் அவங்க தடுமாறுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃபேமிலி சிச்சுவேஷனாகவும் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்து அவங்களே தப்பு பண்ணிவிட்டு அதை ஒத்துக்காமல் எங்கேயோ அடைஞ்சிருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு வந்து விருப்பம் இல்லை. இன்னொன்று வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது, அண்ட் ஒரு பய உணர்ச்சியும் அவங்களுக்கு இருக்குது. மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணி நம்ம ஹர்ட் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அண்ட் ஒரு குற்ற உணர்ச்சி எப்படின்னா, ஆல்ரெடி அவங்கள ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க, இல்லை வந்து சம்திங் வந்து உங்களுக்கு நம்பிக்கை வார்த்தை சொல்லி, இல்லை உங்ககிட்ட எமோஷ்னலாக கனெக்டட் ஆகி திடீர்னு வந்து கட் ஆஃப் பண்ணியிருக்கனால ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணும்போது சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்காங்க. ஸோ ரொம்ப பிளாக்கேஜஸாக இருக்குது. இப்போது இருக்க கரண்ட் எனர்ஜியை பார்க்கும்போது உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில உள்ள எனர்ஜி வந்து ரொம்ப பிளாக்கேஜாக இருக்குது. இதே உங்களுக்கு பார்க்கும்போது நீங்கள் அவங்க மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்கன்னா, இப்போதைக்கு ஏதோ எல்லாமே வந்து ஒரு தாமதப்படுத்தப்பட்ட ஒரு நிலை தான் எனக்கு இருக்குது. ரொம்பவே ஒரு 2 பேருமே வந்து ஒரு ஹீலிங் ப்ராசஸில் இருந்த மாதிரி இருக்குது. நீங்களும் ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க, மனசில் நிறைய காயங்கள் இருக்குது, அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு இப்போ நிம்மதி கிடச்சா போதும், அவங்க என்கிட்ட பேசினா போதும், ஏதாவது ஒரு வார்த்தை அவங்கக்கிட்டேருந்து கிடச்சா போதும், இல்லை எனக்கு நிம்மதி கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ உங்ககிட்டேருந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இப்போதைக்கு நீங்கள் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் ஸ்டேபிளாக இரு, தழும்பாத அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. கொஞ்சம் வந்து ஒரு பொறுமையாக இரு, உன்னோட லைஃப்பை நீ பாரு, கொஞ்சம் ஸ்டேபிளாக இரு, உனக்கு ஃபேமிலியும் இருக்குது, கரியரை பாரு, ஃபோக்கஸ் பண்ணு, கொஞ்சம் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலைமைக்கு வா, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் அவங்க உங்களுக்கு சொல்கிறாங்க. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வரணும். இப்போ வந்து எல்லாமே தப்பு தப்பாக போயிட்டுருக்கு, ஃபைட்டாக போயிட்டுருக்குது, சண்டை இருக்குது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நிறைய மெம்பர்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இது எல்லாம் சேஞ்சாக ஆகணும், ஒரு நல்ல ஒரு டைமிங் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி டைமிங் வரணும், எல்லாமே சேஞ்ச் ஆகணும், அவங்க என்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் இருக்கிறீங்க. பட் அவுட்கம் எப்படி இருக்குதுன்னா, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகேவா?
நிறைய பேர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், இல்லை உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு கருத்து வேறுபாடாகி ஒரு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இருந்த மாதிரி தான் இருக்குது. இப்போதே இருக்கிற சிச்சுவேஷனில் நிறைய ஒரு குழப்பமான ஒரு மனநிலையை தான் போயிட்டுருக்கு. குழப்பமான ஒரு சிச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் சேஞ்சஸ் வரணும்னு நினைக்கிறீங்க, பட் அவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்களும் பொறுமையாக இருக்கணும், அவங்களும் வந்து கொஞ்சம் எதையும் கண்டுக்காமல் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், மேம் நீங்கள் அன்றைக்கி வந்து ரீடிங்கில் வேறு மாதிரி சொன்னீங்க, இன்றைக்கி வேறு மாதிரி சொல்கிறீங்கன்னு. இது வந்து கரண்ட் ஃபீலிங்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம மனநிலையும் அப்படி தானே. இன்றைக்கி நம்ம ஒரு மனநிலையில் இருப்போம், நாளைக்கு வந்து வேறு ஒரு மனநிலையில் இருப்போம். ஸோ இப்போது அந்த சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நான் கரண்ட் ஃபீலிங் தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ கரண்ட் ஃபீலிங்கை சொல்லும்போது அவங்களோட மனநிலை இப்போ வந்து எங்கேயோ அடைப்பட்டு கிடக்கிறாங்க. அவங்களுக்கு புரியுது நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அண்ட் அவங்கள நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்க, நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணிட்டோம், பட் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க முடியாத ஒரு மனநிலையில் அவங்க இருக்கிறாங்க. இப்போதைக்கு ஒரு ஹீலிங் ப்ராசஸ் தான். அமைதியாக இருக்கணும், ஹீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் 2 பேருமே இருக்கிறீங்க. நிம்மதி கிடச்சா போதும், ஒரு 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 மெசேஜ் கிடச்சா போதும், ஒரு கால் வந்தால் போதும், வேறு எதுவும் வேணாம், நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. பட் அவங்க அதையும் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஃப்யூச்சர் அவுட்கமும் வந்து இதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, நிறைய ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ போத் சைடும் வந்து எஃபர்ட் போடணும். ஓகேவா? அவங்களும் எஃபர்ட் போடணும், நீங்களே எஃபர்ட் போட்டால் தான் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஏன்னா இங்கே ஒருத்தர் மட்டும் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பிளாக் பண்ணுறதுக்கு ஒருத்தர் மட்டும் இல்லை, ஒரு நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான கரண்ட் ஃபீலிங், அதாவது உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப் படி கரண்ட் ஃபீலிங். ஓகேவா? ஸோ இப்போது உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்குள்ள சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா, இப்போது உங்கள் பர்சனுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி மேலே என்ன ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, ஸோ என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் வந்து பேசி தீர்த்துக்கலாம், ஒரு கிளாரிஃபிகேஷன் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிறாங்க. எது இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். ஆல்ரெடி அங்கே 2 பேருக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. 2 பேருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. பட் உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் ஒரு பேசி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொண்டு வரலாம். இது வரைக்கும் ஒரு முடிவே கிடைக்கல, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்குது, ஒரு தெளிவு இல்லை, 2 பேருக்குமே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு முடிவு கொண்டுட்டு வந்துடலாம். ஓகே, ஒரு கிளாரிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்கலாம். ஓகேவா? எப்படி வந்து ஸ்மூத்தான ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடையாது, கண்டிப்பாக ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொண்டுட்டு வர்றது. ஓகே, சண்டை கூட போட்டுக்கலாம், ஒரு கிளாரிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமா இல்லை வந்து மூவ் ஆன் ஆகலாமா அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு யாராக வேணால் இருந்துட்டு போட்டு, நான் அவங்க கூட இருக்கணுமா இல்லை நான் வெளியே போட்டுமா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிசிஷனுக்கு அவங்க முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் உங்கள் தேர்ட் பார்ட்டிக்கு இவங்க மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, ஏதோ ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க. எவ்வளோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன எஃபர்ட் போட்டாலும் வந்து ஒன்றுமே சரியாக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை, அதே மனநிலை தான் உங்கள் பர்சனுக்கும் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்காக நான் நிறைய பண்ணியிருக்கேன், அது யாராக வேணாலும் இருக்கலாம், அம்மாவாக இருக்கட்டும், இல்லை பிரதர், சிஸ்டர், ஃப்ரெண்ட், யாராக ஆனாலும் இருக்கட்டும். இந்த ரிலேஷன்ஷிப்காக நான் நிறைய பண்ணியிருக்கேன், எவ்வளவோ எஃபர்ட் போட்டிருக்கேன், நிறைய அன்பு கொடுத்துருக்கேன், எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்கேன். எமோஷனல் வைஸ் இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக நான் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை உங்கள் பர்சனுக்கும் இருக்குது, அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் இருக்குது. நான் நிறைய பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் எனக்கு இதில் ஒரு திருப்தியே இல்லையே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு திருப்தியே எனக்கு இருக்க மாட்டேங்குது. 2 பக்கமும் எவ்வளோ எஃபெக்ட் போட முடியுமோ அவ்வளோ போட்டிருக்காங்க, பட் ஒருத்தர் வந்து ஒரு திருப்தி இல்லை. ஸோ இப்போ அவங்க 2 பேருக்குள்ள சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. எனக்கு எல்லாமே வேணும், எனக்கு எமோஷனல் சப்போர்ட் வேணும், ஒரு கிளாரிட்டி வேணும், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாது, ஒரு எல்லாமே எனக்கு இருக்கணும். ஓகேவா? ஒரு அன்பு இருக்கணும், ஒரு மணி வைஸ் வந்து ஒரு ஹெல்ப் கிடைக்கணும், ஒரு எல்லாமே எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? பட் அந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் பர்சன்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, மணி தான் எதிர்பார்க்குறாங்க. மணி, ஏன்னா அந்த உங்கள் பர்சன் வந்து ஒரு ஃபினான்ஷியலாக வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ அதை தான் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி எதிர்பார்க்குறாங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு மணி கிடைக்கணும், இல்லை நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு தொழிலில் இருக்கணும், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கணும், இல்லை ஒரு ஹை பொசிஷனில் இருக்கணும், எனக்கு மணி தேவைப்படுது, நீ அதில் வந்து கரெக்டாக இருக்கணும், நீ ஸ்டேபிளாக இருக்கணும், நீ ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும், எனக்கு அன்பு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, எனக்கு மணி ரொம்ப முக்கியம், ஸ்டேபிளாக இருக்கணும், ஃபேமிலியை ரன் பண்ணணும்,
அண்ட் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டாக போகணும்னா எனக்கு மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள். அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அந்த தேர்ட் பார்ட்டி வந்து அந்த ஒரு ஸ்டேபிளை வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு மணிய விஷயமா இருக்கட்டும், ஒரு ப்ராப்பரான ஒரு கரியராக இருக்கட்டும், இதெல்லாம் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ வந்து உங்கள் பர்சனுக்கு ஒரு லவ்வர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் லவ்வர், அது அவங்களுக்கும் இன்னொரு லவ்வர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீ வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கரியரில் இருந்துக்கோ, எனக்கு மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்படி இருந்தால் தான் இந்த லைஃப்பை வந்து அடுத்த கட்ட கொண்டு போக முடியும்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ இதே வந்து அந்த தேர்ட் பார்ட்டி மதராக இருந்தால் எனக்கு மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்படி இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்டு. நீ ஸ்டேபிளாக இருக்கணும், ஃபேமிலி ரன் பண்ணணும், நீ உனக்கு நல்ல ஒரு கரியர் இருக்கணும், அப்போ தான் வந்து இந்த ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஓகே, யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த தேர்ட் பார்ட்டி அவங்க ரொம்ப எதிர்பார்க்குறது ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயம் அண்ட் மணி, அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டுருக்கு, ஓரளவுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இங்கே எமோஷனல் வைஸ் வந்து பெருசாக இந்த மாதிரி இல்லை. பட் ஏதோ ஒரு கண்டிஷனுக்காக அப்படியே மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா, அப்படியே அந்த லைஃப்பை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. அங்கே ப்ராப்ளமும் இல்லை, அன்பும் இல்லை, ரெண்டுமே இல்லை. அந்தளவுக்கு இல்லை, எல்லாம் பேலன்ஸாக போன மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு சண்டை அந்த மாதிரி விஷயங்கள் இப்போதைக்கு இல்லை. அண்ட் ரொம்ப எமோஷ்னல் வைஸ் வந்து கனெக்டடாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அந்த வீட்டுக்கு போகிறதும் வரதும் அன்றாட வேலையை பார்க்குறதும் அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் போயிட்டு நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் மற்றபடி எமோஷ்னல் வைஸ் அங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஏன்னா அவங்க ஒரு திருப்தி இல்லை. அங்கே எவ்வளோ எமோஷ்னல் கொடுத்தாலும் வந்து அது கரெக்டாக இருக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் தான் வருது, ஒரு திருப்தியே இல்லாத ஒரு மனநிலை போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போதைக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எமோஷ்னல் கனெக்டட் இல்லைனாலும் அது ஓரளவுக்கு நார்மலாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ஓரளவு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, இது வந்து எல்லாருக்கும் பொருந்தாது. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி தான் நடக்குமா அப்படிங்கிற கேட்டால் இல்லை. ஒரு சிலருக்கு வந்து சீக்கிரமே வந்து உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட பேசலாம். ஒரு சில பர்சனுக்கு வந்து எப்படின்னா ரொம்ப டிலே ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் அந்த உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் வந்து ரீட் பண்ணும்போதே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதில் நிறைய பர்சன் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் இந்த ரிலேஷன்ஷிப்பை கனெக்ட் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ஓரளவுக்கு ப்ராப்பராக போகிற பட்சத்தில் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை, நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ஓரளவு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இது எல்லாருக்கும் பொருந்தாது, பொருந்துறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நான் ரீடிங் பண்ணும்போதே தெரியும், நான் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா இது உங்களுக்கான ரீடிங், இல்லைன்னா அதை அப்படியே விட்டுருங்க. ஓகேவா, ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கோ பேசுகிறதுக்கோ கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேவா, ஸோ இதான் உங்களுக்கான ரீடிங். உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அண்ட் உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுடலாம். ஓகேவா, ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், என்னை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.